ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு ஒரு முக்கியமான ரெசிபி, மெடிசினல் வேல்யூ ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முருங்கைக்கீரை. இது நார்மலாக பொரியல் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். இது எப்பயாவது ஒரு நாள் சாப்பிடுவோம். பட் டெய்லி முருங்கைக்கீரை சூப் கண்டினியூஸாக ஒரு 2-3 மந்த்ஸ் குடிச்சோம்னா பிபி நல்லா குறையுது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பிபி இருக்கவங்க டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு பிபி மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு நிறுத்திடலாம். முட்டி வலியும் நல்லா குறையுது. பெட் ரிட்டனா எங்க அம்மா பார்க்கின்சன் டிசீஸால படுத்திருந்தாங்க. அவங்க ஒரு 3 மந்த்ஸ் இந்த கீரை சூப் குடிச்சோடனே இப்ப எழுந்து வீட்டுக்குள்ளேயே நடக்கிற அளவுக்கு இப்ப நல்லா ஆயிட்டாங்க. அதனால நான் இது எல்லாத்தோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கட்டு கீரை வாங்கி பொரியல் காயிற மாதிரி ஆய தேவையில்லை. இந்த மாதிரி குச்சியோடய உடைச்சு, இந்த பெரிய குச்சி மட்டும் எடுத்துட்டு இந்த குச்சியோடய உடைச்சு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு கைப்பிடி போட்டாவே போதும் 4 டம்ளர் சூப்புக்கு. அதனால இந்த மாதிரி உடைச்சிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு, ஈரம் இல்லாத பாக்ஸ்ல போட்டு 1 வீக் வரைக்கும் சேவ் பண்ணலாம். நம்ம இந்த பெரிய குச்சி மட்டும் எடுத்துட்டு இந்த அளவுக்கு உடைச்சு நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு சேவ் பண்ணலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதனோட ரெசிபி. முருங்கைக்கீரை சூப்புக்கான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். முருங்கைக்கீரை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கீரை, ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்திருக்கேன், வெள்ளை பூண்டு ஒரு கட்டி பூண்டு, தோல்லாம் உளிக்க வேண்டாம், அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், கொத்தமல்லி 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு. இதுக்கு தான் இது தேவையான இன்கிரீடியன்ஸ். இது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கீரை அப்படியே குச்சியோடு வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 4 டம்ளர் சூப் வர அளவுக்கு நான் சொல்றேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கீரை இருந்தா போதும். நான் சொன்ன மாதிரி ஒரு கட்டை கீரையை கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க 1 வாரம் 10 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சூப் 4 டம்ளர் வர அளவுக்கு வரும். இந்த கீரையை நல்லா தண்ணியில போட்டேன். இந்த சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் சொன்னேன், அதுவும் தண்ணியில போட்டேன். இந்த வெள்ளை பூண்டு ஒரு கட்டி சொல்லியிருக்கேன். இது பிபி நல்லா குறைக்கும். பிபி பேஷண்ட் டெய்லி இந்த சூப் குடிக்கலாம். அதுவும் இதுல போட்டுட்டேன். இப்ப இது எல்லாத்தையும் புளிஞ்சு குக்கர்ல போடுறேன். தக்காளியும் வாஷ் பண்ணிடலாம். ஒரு தக்காளி அதை சும்மா 2ஆ மட்டும் கட் பண்ணி குக்கர்ல போடுறேன். அப்புறம் இந்த கொத்தமல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் அதை இதுல ஆட் பண்றேன். இது டெய்லி குடிச்சாங்கன்னா பிபி பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிபி மாத்திரையை கம்மி பண்ணி ஒரு கட்டத்துல செக் பண்ணி பார்த்துட்டு நிறுத்திக்கலாம். முட்டி வலி இருக்கவங்க, பிகினிங் ஸ்டேஜ் இருக்கவங்க கண்டிப்பா முட்டி வலி சரியாயிடும், டெய்லி குடிக்கலாம். அது இல்லாம லேடிஸ்க்கு இருக்க மெனோபாஸ் ப்ராப்ளம், முடி கொட்டுறது, இது எல்லாமே நல்லா குறையுது. இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தது. இப்ப இதுக்கு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி நான் ஆட் பண்றேன். நல்லா இது முழுகிற அளவுக்கு. இது இப்ப குக்கர்ல க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5-6 விசில் விட்டுறலாம். இந்த கீரை இப்ப ஒரு 4-5 விசில் நல்லா கீரை, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. சூடா இருக்கு. இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ணாதீங்க, சூடா இருக்கிறதுனால. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில இந்த சூப் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிறோம். காமிக்கிறேன் வடிகட்டிட்டு உங்களுக்கு. இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த குச்சி எதுவுமே வேஸ்ட் பண்ணல. கீரை, குச்சி எல்லாமே வெந்திருக்கு நல்லா. பாருங்க, ஒரு கிளியர் சூப் கிடைச்சிருக்கு. பட் இதுல இருக்க சத்தும் வேணுங்கிறதுனால இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே இதுல கொஞ்சம் கோல்டு வாட்டர் போட்டு மிக்சியில ஒரு வாட்டி வைப்பர்ல போட்டு கிரைண்ட் பண்ணி திருப்பி ஒருக்க வடிகட்டிக்கலாம். அது ஆறினோடனே எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இந்த கீரை இப்ப நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்தி, கம்மியா தண்ணி ஊத்தணும், இல்லைன்னா எல்லாம் மேல அடிச்சிரும். மிக்சியில வைப்பர்ல போட்டு எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்திருக்கேன். இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா தண்ணி கொஞ்சம் ஊத்தி ஜூஸ் வடிகட்டுற மாதிரி வடிகட்டி புளிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை லைட்டா சால்ட் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப் ரெடி. இப்ப இது கம்மியா சால்ட் போட்டுக்கோங்க பார்த்து. ஏன்னா கீரையிலே கொஞ்சம் எப்பயுமே சால்ட் இருக்கும். சப்போஸ் பிபி பேஷண்ட்னா அப்படியே குடிச்சா கூட ஒன்றும் தெரியாது, சால்ட் இல்லாத மாதிரியே தெரியாது. மற்றவங்க குடிக்கிறதா இருந்தா சும்மா ஒரு டம்ளருக்கு ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் போட்டுக்கோங்க. இந்த 4 டம்ளர் சூப்புக்கும் மொத்தமாவே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா போட்டீங்கன்னா போதும் சூப்பு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு இந்த சக்கையை மட்டும் தனியா எடுத்துருங்க.
இப்போ இந்த ஜூஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இந்த ஜூஸ்ல இந்த சூப்ல எல்லாம் கலந்துரும். நல்ல டேஸ்டியா இருக்கும். இது மருந்து மாதிரி நினைக்க வேணாம். நல்ல வெது வெதுப்பா சூடு பண்ணிட்டு சால்ட் ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா டேஸ்டியா இருக்கும். சப்போஸ் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா இது சூப் வேக வைக்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். புரோட்டீனும் கிடைக்கும். நல்ல விட்டமின் அயன் கண்டென்ட் நிறைஞ்ச சூப்பு. இது கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நல்லா ஒரு கொதி வச்சுக்க போறேன். அவ்வளவுதான், சூப் ரெடி ஆயிடும். இது நீங்க செஞ்சு பார்த்துட்டு இது டேஸ்ட்டும் சொல்லுங்க. அது இல்லாம இது ரெகுலரா குடிச்சு பார்த்துட்டு உங்களோட ஹெல்த்தும் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. எப்படி இதனோட உங்களோட டிப்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்க, அந்த ஃபில்டர் பண்ணி நல்லா புளிஞ்ச சூப்பை கொஞ்சமா சால்ட் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஏன்னா பச்சை தண்ணி ஊத்தி அரைக்கிறதுனால ஒரு வாட்டி கொதிக்க வச்சாதான் கெட்டு போகாம இருக்கும். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்களா, அப்புறம் யாருக்கு எப்ப வேணுமோ சூடு பண்ணி குடிச்சுக்கலாம். பிபி பேஷண்ட், முட்டி வலி சிவியரா இருக்கவங்க, பெட்டோட இருக்க ரொம்ப வயசானவங்களுக்குலாம் இது டெய்லி கொடுங்க. ஒரு கட்டு கீரை வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 10 நாளைக்கு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். சிரமப்படாம டெய்லி குடிச்சிட்டு 3 months குடிச்சிட்டு உங்களோட இது நீங்களே சொல்லுங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க. முடி கொட்டுறதும் நல்லா குறையுது. இதுல முடி வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்கு அயன் இருக்கிறதுனால. சப்போஸ் பேஷண்ட் இல்லாதவங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பா இது குடிக்கலாம். நல்ல டேஸ்டியான ஒரு சூப்பு, டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியா. ஆயில் எதுவுமே கிடையாது, ஹெல்த்தியான சூப்பு. இது செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக், உங்க ஹெல்த் இதெல்லாம் எங்கூட ஷேர் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.